Hi friends, இன்னைக்கு general science வீடியோல மேட்டரோட part 2 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So already lecture number 114ல so matter பத்தின introduction நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா. So physical characteristics of matter அத பத்தி நம்ம பார்த்தோம். நிறைய physical processes எல்லாத்தையும் நம்ம last வீடியோல நம்ம பார்த்தோம். அத போய் ஒரு recap பார்த்துட்டு வாங்க. ஒரு நீட்டான ஒரு நோட்ஸ் மெயின்टेन பண்ணுங்க. இந்த வீடியோல மேட்டரோட டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதோட chemical characteristics ஆன நிறைய chemical processes எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய chemical reactions எப்படி ஃபார்ம் ஆகுது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்திலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. இதோட மேட்டர் கான்செப்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். சரியா? இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி மேட்டர்னா என்னோட டெஃபினேஷன், ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே லெக்சர் நம்பர் 114ல பார்த்துட்டோம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணல அப்படின்னா அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நோட்ஸை ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் மேட்டர், அது ரிலேட்டடாக நிறைய கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேட்டர்னா எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அஸ் வெல் அஸ் மாஸ் இஸ் கால்ட் அஸ் மேட்டர். கரெக்டாக? அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ அது ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் தான் பார்த்தோம். அது டைப்ஸ் கிடையாது. அதில் ரொம்ப கிளியராக இருங்க. ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னா மேட்டர் எந்த விதமா அக்கர் ஆகுது, அதுதான் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். கரெக்டா? சோ எப்படி அக்கர் ஆகும்? சாலிட் ஸ்டேட்ல அக்கர் ஆகும், லிக்விட் ஸ்டேட்ல அக்கர் ஆகும், அதே மாதிரி கேசியஸ் ஸ்டேட்ல அக்கர் ஆகும் இல்லையா? அது பேஸ்ட் ஆன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம மூணு விதமா நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட்டா? சாலிட்னா நமக்கு என்ன தெரியும்? அதுக்கு சில பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுதான் நம்ம சாலிட், இது லிக்விட், இது கேஸ், அந்த மாதிரி நம்ம பிரிச்சோம் இல்லையா? பட் நம்ம லிக்விட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தண்ணி இருக்கு, தண்ணியும் ஒரு லிக்விட் தான். அதே நேரம் கெரோசின் இருக்கு, கெரோசின் ஒரு லிக்விட் தான். பட் ரெண்டுமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு பார்க்க போனா ரெண்டும் கம்ஸ் அண்டர் லிக்விட் ஸ்டேட் தான். கரெக்டா? ஆனா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு பார்க்க போனா ரெண்டுமே ஒண்ணா? கண்டிப்பா ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அப்போ கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம மேட்டரை ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்னு மிக்ஸ்டர். ஸோ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளே நம்ம பார்த்தா தெரியும். நமக்கு தண்ணி, ஸோ தண்ணி பத்திக்குமா? பத்திக்காது. பட் என்ன கெரோசின், பெட்ரோல், இதுல நீங்க லைட்டா தீக்குச்சி போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா என்ன ஆகும்? பெரிய ஒரு ஆபத்தே வரும். கரெக்டா இல்லையா? ஸோ ரெண்டுத்தோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வேற வேற, ஆனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒன்னு. ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மூலமா அது ஒரே கேட்டகரி கீழே வருது. ஆனா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மூலமா அது வேற கேட்டகரி கீழ தான் வரும். புரியுதா இல்லையா? சோ பேஸ்ட் ஆன் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன், பியூர் சப்ஸ்டன்ஸ் அதே மாதிரி மிக்ஸ்ட். ரைட்டா? சோ ஷார்ட்டா என்னங்கறத சொல்லிக்கிறேன். இந்த கான்செப்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்குள்ள நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நிறைய கெமிக்கல் ப்ராசஸஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதையும் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? நம்ம ஜென்ரலா பியூர் நம்ம எப்போ சொல்லுவோம்? இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறோம், ஓகே, நம்ம கோல்டு தான் வாங்க போறோம்னு வச்சுப்போமே. அப்ப நம்ம சொல்லுவோம் பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்ப பியூர்னா நம்ம எதை மீன் பண்றோம்? எந்த கலப்படமுமே கிடையாது, எந்த அடல்டரேஷனுமே கிடையாது, அதை தானே நம்ம பியூர் அப்படின்னு சொல்லுவோம். பட் சயின்டிஸ்ட் பெர்செப்ஷன்ல பியூர்னா என்ன மீனிங் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் பார்ட்டிகல். ஒரே ஒரு பார்ட்டிகல் டைப் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை தான் சயின்டிஸ்ட் பியூர்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? சோ ஒரு பார்ட்டிகல் மட்டும் அப்படின்னு மீன் பண்ணல, ஒரு பார்ட்டிகல் டைப். புரியுதா இல்லையா? ஒரே டைப் ஆஃப் பார்ட்டிகலால அது மேடா இருந்ததுன்னா அதுதான் அவங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன மீனிங்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். புரியுதா? இதே மிக்ஸ்டர்னா என்ன? நிறைய பியூர் சப்ஸ்டன்ஸால மேடானதா மிக்ஸ்டர். மிக்ஸ்டர்னா நம்ம மிக்சர் சாப்பிடுவோம் இல்லையா? சோ மிக்சர்னா என்ன? நிறைய விதமான என்னெல்லாம் இருக்கும், கடல்ல இருக்கும், அதே மாதிரி அந்த நிறைய ஓமப்பொடி இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சேர்ந்து தானே நமக்கு ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே தான் மிக்ஸ்டர் கான்செப்டும். ஸோ நிறைய விதமான பியூர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து கிடைக்கிறதா மிக்ஸ்டர். புரியுதா இல்லையா? ஸோ இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டு விதமா சொல்லலாம், எலமெண்ட், காம்பவுண்ட். எலமெண்ட்னா என்ன? அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பிரிச்சு அதோ இன்னும் கொஞ்சம் சின்ன சப்ஸ்டன்ஸா நம்மளால பிரேக் டவுன் பண்ண முடியாது, அதுதான் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பேசிக் ஃபார்ம் அதுதான் எலமெண்ட். சரியா? ஸோ இது ஸ்மாலஸ்ட் ஃபார்ம், ஸ்மாலஸ்ட் எலிமெண்டரி ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லலாம். அப்ப எலிமெண்ட்னாலே என்ன? எலிமெண்டரி ஃபார்ம்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் உள்ளதுலயே சின்ன ஃபார்ம், அதை தாண்டி என்னால பிரேக் டவுன் பண்ணவே முடியாது, அதுதான் எலிமெண்ட். புரியுதா? அப்ப குரூப் ஆஃப் எலிமெண்ட் சேர்ந்ததுதான் இந்த காம்பவுண்ட். அப்ப காம்பவுண்டை நான் பிரேக் டவுன் பண்ணா எனக்கு எலிமெண்ட் கிடைக்கும். புரியுதா இல்லையா? அப்ப பியூர் சப்ஸ்டன்ஸ் ரெண்டு விதமா சொல்லலாம், எலிமெண்ட், காம்பவுண்ட். புரியுதா? அடுத்தது மிக்ஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், ஹோமோஜீனஸ் மிக்ஸ்டர், ஹெட்ரோஜீனஸ் மிக்ஸ்டர். இப்ப மிக்ஸ்டர்னா என்ன? நிறைய பியூர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது மிக்ஸ்டர். அதை ரெண்டு விதமா சொல்லலாம்,
சொல்லலாம்னு சொன்னால ஹோமோ ஹெட்ரோ. அப்போ ஹோமோனா என்ன ஒரே மாதிரி, ஹோமோனா என்ன சேம், ஹெட்ரோனா என்ன டிஃபரெண்ட். கரெக்டா? அப்போ ஹோமோஜீனஸ் என்ன மீனிங் அப்படின்னா ஒரே காம்போசிஷனால ஃபார்ம் ஆன அந்த மிக்ஸ்சர் தான் என்ன ஹோமோஜீனஸ் மிக்சர். இப்போ ஹெட்ரோஜீனஸ்னா என்ன நான் ஹோமோஜீனஸ். புரியுதா? நான் ஹோமோஜீனஸ்னா என்ன டிஃபரெண்ட். ஸோ வேற வேற காம்போசிஷன், ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நான் யூனிஃபார்மான காம்போசிஷன் இருந்ததுன்னா அதுதான் ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். புரியுதா? ஹெட்ரோஜீனஸ் அல்லது நான் ஹோமோஜீனஸ் மிக்சர். ஸோ இதுதான் ரெண்டு விதமான கிளாசிஃபிகேஷன். ஹோமோஜீனஸ்னா யூனிஃபார்ம் காம்போசிஷன், ஹெட்ரோஜீனஸ்னா நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஸோ இதை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மேட்டர் கான்செப்டோட எசன்ஸே உங்களுக்கு புரிய வரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ்டர் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். மிக்ஸ்டருங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கான்செப்ட். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ மிக்சர்னா என்ன, அதோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மிக்ஸ்டருக்கும் நம்ம நிறைய இன்டர்ரிலேட்டடான டேர்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன், இந்த மாதிரி நிறைய இதுவும் நம்ம இது கீழே வரும். ரைட்டா? ஸோ மிக்சர் கீழே வரும். ஸோ அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். சரியா? அதே மாதிரி ஒரு மிக்சர்லேருந்து இண்டிவிஜுவலான பியூர் சப்ஸ்டன்ஸை எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த மிக்சர் கீழே நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப மிக்சர்னா என்ன? மிக்சர்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூட்டட் பை மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பியூர் ஃபார்ம் ஆஃப் மேட்டர். ஸோ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா குரூப் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம்ஸ் அ மிக்ஸ்டர். அவ்வளோதான். சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் மிக்சர் பார்க்க போனோம்னா ஹோமோஜீனஸ், ஹெட்ரோஜீனஸ் அல்லது நான் ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஹோமோஜீனஸ் நான் சொன்னேன் யூனிஃபார்ம் காம்போசிஷன் த்ரூ அவுட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் டீ போடுறீங்க, ஸோ டீயில் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆற்றணும்னு அது என்ன ஆயிரும், அப்படியே அந்த டீயோட கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் பார்ட்டிகல்ஸ் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ ஒரு மேலே நீங்கள் எங்கே சுகர் போட்டிங்களோ அங்கே மட்டும் தான் சுகர் இருக்குமா? இல்லை. கரெக்டாக? ஸோ ஃபுல்லாக அந்த டீ ஃபுல்லாகவே உங்களோட சுகர் என்ன ஆயிரும், ஸ்ப்ரெட் ஆயிரும். கரெக்டா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லெமன் ஜூஸ் போடுறீங்க. ரைட்டா? ஸோ அதில் ஒரு கொஞ்சம் சால்ட் சேர்க்குறீங்க. சால்ட் சேர்க்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆயிரும், அப்படியே கரைஞ்சு அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த சால்ட்டுங்கிறது பரவிடும். இல்லையா? அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹோமோஜீனஸ் மிக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ சால்ட்டுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ். கரெக்டா? அதே நேரம் வாட்டருங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ். இப்போ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு கிடைக்கிற அந்த மிக்ஸ்டர் தான் ஹோமோஜீனஸ் மிக்ஸ்டர். ஏன் ஹோமோஜீனஸ் சொல்றோம் அப்படின்னா காம்போசிஷன் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த மிக்ஸ்டர். புரியுதா இல்லையா? ஹெட்ரோஜீனஸ்னா காம்போசிஷன் நான் யூனிஃபார்மா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் அந்த சோடியம் குளோரைட், அயன் ஃபில்லிங்ஸ், சால்ட்டும் சல்ஃபரும், ஆயிலும் வாட்டரும். ஸோ அந்த ஆயில் வாட்டரே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆயில் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆயிலும் தண்ணியும் நம்ம சொல்லுவோம்ல, எண்ணெயும் தண்ணியும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? எண்ணெயும் தண்ணி எப்போவுமே என்ன பண்ணாது, ஒட்டாது. கரெக்டாக? நீங்கள் தண்ணி கூட எண்ணெயை சேர்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எங்கே அப்படி மேலேயே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஏதாவது சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னு எப்போவுமே, அப்போ மேலே அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும், மேலே அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருமா? கரெக்டாக? ஸோ அப்போ அந்த கீழே இருக்கிற அந்த கறி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், கீழே இருக்கும். மேலே இருந்த எண்ணெய் எல்லாமே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டா? அப்போ எப்போவுமே ஆயிலும் வாட்டரும் யூனிஃபார்மாக என்ன ஆகாது, ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது. கரெக்டா இல்லையா? அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிட்டு நிற்கும், இது ஒரு சைடில் முறுக்கிட்டு நிற்கும். கரெக்டா இல்லையா? அப்போ நான் யூனிஃபார்ம் காம்போசிஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆயிலும் வாட்டர் தான். அதே மாதிரி தான் மீதி எல்லாமே. இப்போ சோடியம் குளோரைடும் அயன் ஃபில்லிங்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். ரைட்டா? யூனிஃபார்மாக அங்கே காம்போசிட் ஆகாது. புரியுதா இல்லையா? இதுதான் மெயினான மிக்சர் கான்செப்ட். ரைட்டா? அடுத்தது சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன்னா என்ன? இப்போ இந்த சம்மந்தமே இல்லாமல் மிக்சர் கீழே பார்க்குறோமே அப்படின்னு கேட்கக்கூடாது. சொல்யூஷன் இஸ் அ டைப் ஆஃப் மிக்ஸ்டர் தான். புரியுதா இல்லையா? இப்போ சொல்யூஷன் நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் சொல்லுவோம் அந்த சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் இல்லையா? அப்போ சொல்யூஷன் என்னன்னா இட் இஸ் அ ஹோமோஜீனஸ் மிக்சர். ஸோ எல்லா டைமும் நம்ம பார்த்துட்டே வரணும் அது ஹோமோஜீனஸா ஹெட்ரோஜீனஸா, எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஹோமோஜீனஸா ஹெட்ரோஜீனஸா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. இப்போ சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜீனஸ் மிக்ஸ்டர். புரியுதா? அப்போ ஹோமோஜீனஸ் என்னப்பா? ஸோ யூனிஃபார்மாக காம்போசிட் ஆகும். ரைட்டா? ஸோ uniform composition throughout the mixture. புரியுதா? இப்போ சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜீனஸ் மிக்ஸ்டர் ஆஃப் 2 or more substances. ரைட்டா? அப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். ஒன்று என்னன்னா சால்வெண்ட், இன்னொன்று சொல்யூட். ரைட்டா? இப்போ நம்ம டீ எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஸோ டீயை வச்சு நம்ம அந்த யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா டீங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த மில்க்கு, அதே மாதிரி அந்த டீ தூள் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு டீ மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சுகர் சேர்க்குறீங்க. அப்போ அந்த டீங்கிறது அந்த ரா டீயாக இருக்குல்ல, அந்த டீங்கிறது தான் உங்களோட சால்வெண்ட். புரியுதா? இப்போ நீங்கள் சேர்க்குற அந்த சுகர் தான் உங்களோட சொல்யூட். இப்போ அந்த சொல்யூட்டுங்கிறது இந்த சால்வெண்ட்ல கலந்து உங்களுக்கு கிடைக்கிறது தான் அந்த சொல்யூஷன். அவ்வளோதான். ரைட்டா? அப்போ இந்த நான் டீங்கிறது தானே எனக்கு லார்ஜராக ஆக்குப்பை பண்ணுது. அப்போ எப்போவுமே சால்வெண்ட்டுங்கிறது லார்ஜரான ஸ்பேஸாக ஆக்குப்பை பண்ணும். அதே நேரம் சொல்யூட்டுங்கிறது சீனிங்கிறது கொஞ்சம் ஸ்பேஸை தான் ஆக்குப்பை பண்ணும். அப்போ சொல்யூட்டுங்கிறது எப்போவுமே லெஸ்ஸர் ஸ்பேஸை தான் ஆக்குப்பை பண்ணும். சரியா? அப்போ சால்வெண்ட். சரியா? சால்வெண்ட். ஸோ பேர்லேயே இது ஸ்பெல்லிங் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ரைட்டா? ஸோ சால்வெண்ட், அதே நேரம் இங்கே என்ன உங்களுக்கு சொல்யூட். ஸோ இது
இது 7 letters, இது 6 letters. ஸோ இது லார்ஜர் போர்ஷன், இது ஸ்மாலர் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ சால்வெண்ட்னா அந்த லிக்யூட், அந்த எது இந்த லார்ஜர் போர்ஷன்ல நம்ம எதுல நம்ம அந்த சொல்யூட்டை கலக்க போறோமோ அதான் சால்வெண்ட். சொல்யூட்னா எது மூலமா அந்த சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் சொல்யூட். அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ டெஃபினிஷன் வேணும்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ சால்வெண்ட்னா என்ன அப்படின்னா the component of the solution that dissolves the other component, அதுதான் என்ன solvent. இது solute என்ன அப்படின்னா the component of the solution that is dissolved in the solvent is called solute. ரைட்டா? ஸோ இந்த டெஃபினிஷன் வேணும்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் புரியுற மாதிரி வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் தமிழில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும். நான் சொன்ன அந்த டி எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா டிங்சர் ஆஃப் அயோடின். ஸோ டிங்சர் ஆஃப் அயோடின் என்ன அப்படின்னா ஆல்கஹாலில் கொஞ்சோண்டு அயோடின் சேர்த்தா அதுதான் டிங்சர் ஆஃப் அயோடின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ இதில் ஆல்கஹாலுங்கிறது என்ன சால்வெண்ட், அந்த அயோடின்ங்கிறது என்ன சொல்யூட். புரியுதா? ஸோ இது ரெண்டு சேர்ந்து கிடைக்கிற அந்த சொல்யூஷன் தான் டிங்சர் ஆஃப் அயோடின். புரியுதா இல்லையா? இப்போ டிங்சர் ஆஃப் அயோடின் மேபி கேட்டா தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த சோடா வாட்டர் எடுத்துக்கோங்க. சோடா வாட்டர்னா என்ன? எதையும் சேர்த்திருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் சேர்த்திருப்பாங்க. கரெக்டா? அப்போ வாட்டருங்கிறது என்ன சால்வெண்ட், அவங்க சேர்த்திருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு என்னங்க சொல்யூட். அப்போ எப்பவுமே சொல்யூட்டுங்கிறது சாலிடா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த சேர்க்கிற சொல்யூட்டுங்கிறது என்னவா இருக்கலாம்? ஒன்னு சாலிடா இருக்கலாம், என்னன்னா லிக்விடா இருக்கலாம், என்னன்னா கேஸா கூட இருக்கலாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகேவா? ஸோ ஒண்ணுமே இல்லை, நீங்க நிறைய இது மாதிரி எக்ஸாம்பிள் நீங்க சுத்தி நீங்க பார்த்தாலே உங்களுக்கு இது ரிலேட்டடான நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிய வரும். சுத்தி இருக்கிற கேஸ், சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஏர்ல எவ்வளவு கேசஸ் இருக்கு, அது எல்லாமே என்ன ஒரு சொல்யூஷன் தான். அது சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எப்பவுமே சொல்யூஷன்னா சேர்க்கிற சொல்யூட் சாலிடா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லிக்விடாவும் இருக்கலாம், கேஸா கூட இருக்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன் ரொம்ப முக்கியமான இது. எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜீனஸ் மிக்ஸ். இட் இஸ் யூனிஃபார்ம் காம்போசிஷன் த்ரூ அவுட். ரைட்டா? அதுக்கு பிறகு என்னன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா இருக்கும் தேன் 1 நானோமீட்டர் இன் டயாமீட்டர். ஸோ அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஸ்மாலரா இருக்கும் தேன் 1 நானோமீட்டர் இன் டயாமீட்டர். ஸோ எவ்வளவு ஸ்மாலா இருக்கு. ரைட்டா? ஸோ 1 நானோமீட்டர்னா 10⁻⁻⁹ மீட்டர் அளவு இருக்கும். ஸோ அவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம நேக்கட் ஐயால நம்ம வெறும் கண்ணால அந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் நம்மளால பார்க்க முடியாது. ரைட்டா? ஸோ நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாததுனால அதுல நான் ஒரு லைட் பீமை பாஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு அந்த லைட் பீம் ஸ்கேட்டர் ஆகாது. புரியுதா? ஸோ டு நாட் ஸ்கேட்டர் அ பீம் ஆஃப் லைட். அந்த லைட் பீம் இந்த சொல்யூஷன் வழியா பாஸ் ஆகும்போது ஸ்கேட்டர் ஆகாது. சரியா? அது மெயினான ஒரு இது. அதனால அந்த பாத் ஆஃப் த லைட், அந்த லைட் பாத் இருக்கு இல்லையா, அது சொல்யூஷன்ல விசிபிள் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் தேன் 1 நானோமீட்டர். அவ்வளோ தூரம் சின்னதாக இருக்கும். அதனால நேக்கடையால பார்க்க முடியாது. அதனால அது வழியா நான் ஒரு லைட் பீம் பாஸ் பண்ண அப்படின்னா அந்த லைட் பீம் அந்த சொல்யூஷன்ல ஸ்கேட்டர் ஆகாது. ஏன்னா பார்ட்டிகல் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ ஒரு லைட் பீம் ஸ்கேட்டர் ஆகணும் அப்படின்னா அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல் என்ன இருக்கணும், ஓரளவுக்கு கொஞ்சம் பிக்கரா இருக்கணும், கேப்பபிளா இருக்கணும். அப்பதான் அந்த லைட் பீம் என்ன ஆகும், ஸ்கேட்டர் ஆகும். ஸோ பார்ட்டிகல் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால லைட் பீம் ஸ்கேட்டர் ஆகாது. ரைட்டா? அதனால அந்த லைட் பார்த்து என்னால பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் விசிபிள். புரியுதா? அது ஒண்ணு. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகலை நான் மிக்ஸ்டர்ல இருந்து ஃபில்ட்ரேஷன் மூலமா பிரிக்க முடியாது. ரைட்டா? ஸோ நான் அதை கலந்து முடிச்சுட்டு நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆகாது, கீழே செட்டில் டவுன் ஆகாது. அந்த பார்ட்டிகல் தனியா பிரிஞ்சு வராது. அதுதானே ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். ரைட்டா? ஸோ நான் கொஞ்ச நேரத்தில் நான் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் எல்லாமே கீழே வந்து சேராது. அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் என்ன வராது, கீழே வந்து சேராது. ஏன்னா அப்படி யூனிஃபார்மா கம்போசிட் ஆயிரும். அதனால கீழே வந்து சேராது, செட்டில் டவுன் ஆகாது. ரைட்டா? அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்போ சொல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேபிள். ஸோ இந்த 4 கான்செப்டை தான் நம்ம இனி வரப்போற எல்லா மிக்ஸ்டருக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன், ஹோமோஜீனஸ் மிக்ஸ்டர், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால நேக்கடையால பார்க்க முடியாது. டு நாட் ஸ்கேட்டர் அ பீம் ஆஃப் லைட். நம்ம லைட் பார்த்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் விசிபிள். ரைட்டா? அதே மாதிரி ஃபில்ட்ரேஷன் மூலமா அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸை நான் ஃபில்டர் பண்ண முடியாது. ரைட்டா? அதனால அந்த சொல்யூஷன் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து சொல்யூஷன் சொல்றோமே, அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷனை பத்தி படிக்கணும் இல்லையா? கான்சென்ட்ரேஷன் என்னன்னா எவ்வளவு தூரம் அது கான்சென்ட்ரேட்டடா இருக்கு, அதுதான் நமக்கு என்ன கான்சென்ட்ரேஷன். எவ்வளவு தூரம் அந்த சொல்யூட்டோட அமௌண்ட்டை பொறுத்து தான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொல்ற விஷயம் தான். இப்போ ஒரு குழம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய தேங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ தேங்காய் ரொம்ப குறைஞ்சி தண்ணி அதிகமாகிடுச்சு நான் சொல்லுவோம் டைல்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், நம்ம எவ்வளவு தூரம் அந்த சொல்யூட்டை சேர்க்கிறோமோ, ஸோ
சொல்யூட் அதிகமாச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேட் ஆகும், சொல்யூட் கம்மியாயிடுச்சு சால்வெண்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், டைல்யூட் ஆயிரும், அவ்வளவுதான். ரைட்டா? சோ அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் த சொல்யூஷன் மூணு விதமா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். கரெக்டா இல்லையா? சோ ஒன்னு டைல்யூட், இன்னொன்னு கான்சென்ட்ரேட்டட், இன்னொன்னு சேச்சுரேட்டட். ஆல்ரெடி நான் டைல்யூட் கான்சென்ட்ரேட் பத்தி சொல்லிட்டேன் இல்லையா? சோ சேச்சுரேட்டட் என்னன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ சேச்சுரேட்டட் என்ன அப்படின்னா when no more solute can be dissolved in a solution at a given temperature it is called a saturated solution. இதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? சோ ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல எந்த அளவுக்கு என்ன இந்த சொல்யூட்டை என்னால டைல்யூட் பண்ண முடியுது, டிசால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிற கேப்பபிலிட்டி இருக்கோ அந்த இதுதான் saturated solution அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்டா? So at a given temperature when no more solute can be dissolved in a solution at a given temperature it is called saturated solution. ரைட்டா? So ஒரு given temperatureல எவ்வளவு தூரம் சொல்யூட்டை அந்த சொல்யூஷன்ல டிசால்வ் ஆக முடியுதோ அவ்வளவு தூரம் இதாயிடுச்சு, இதுக்கு மேல சொல்யூட்டை டிசால்வ் பண்ணக்கூடிய வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை தான், அந்த சொல்யூஷனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா saturated solution அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேச்சுரேட்டட்னா ஜெனரலா சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற ஐ எம் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சேச்சுரேட்டட். எவ்வளவு தூரம் சொல்யூட்டை டிசால்வ் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் டிசால்வ் ஆயிடுச்சு அந்த சொல்யூஷன்ல அட் a given temperature. சோ அப்போ கிடைக்கிற சொல்யூஷன் தான் saturated solution. ரைட்டா? அடுத்து அதே நேரம் amount of solute present in the saturated solution at this temperature. So அதே பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல எவ்வளவு தூரம் solute அந்த saturated solutionல இருக்கு, மீதி இருக்கு, அதுதான் அதோட solubility. புரியுதா இல்லையா? சோ எவ்வளவு தூரம் கரைஞ்சிருக்கு, சோ அந்த given டெம்பரேச்சர்ல எவ்வளவு தூரம் solute கரைஞ்சிருக்கு, அந்த solute அந்த amount of solute தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா solubility அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கு பிறகு unsaturated solution மீனிங் என்ன, எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் ஆன மீனிங். கரெக்ட்டா? சோ if the amount of solute contained in the solution is less than the saturation level. ஓகே, இவ்வளவு தூரம் கேப்பபிலிட்டி இருக்கு, இவ்வளவு தூரம் சேச்சுரேஷன் லெவல் இருக்கு, ஆனா அந்த சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்கிறது அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த சொல்யூஷனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா unsaturated solution அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? சோ இந்த மூணு டெஃபினிஷனை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆல்ரெடி நான் சொன்ன அதே டெஃபினிஷன் தான், டெஃபினிஷனை நம்ம பார்க்கறோம். சோ புக் டெஃபினிஷன். ரைட்டா? சோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a solution is the amount of solute present in a given amount of solution. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் இங்க ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சோ ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் என்ன மீனிங், எவ்வளவு தூரம் அந்த சொல்யூஷன்ல சொல்யூட் இருக்கு அதுதான் கான்சன்ட்ரேஷன், அவ்வளவுதான். ரைட்டா? சோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், அமௌண்ட்ங்கிறது either மாஸ் அல்லது வால்யூம். ரைட்டா? சோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதானே மேட்டர். ரைட்டா? சோ இஸ் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் a given amount of solution. எவ்வளவு தூரம் அந்த சொல்யூஷனுக்குன்னு ஒரு மாஸ் அல்லது வால்யூம் இருக்கும், அந்த சொல்யூட்டுக்கு ஒரு மாஸ் அல்லது வால்யூம் இருக்கும். சோ இது ரெண்டும் கலந்து எவ்வளவு தூரம் ஆகுது, எவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்குது, அதுதான் கான்சன்ட்ரேஷன். ரைட்டா? எவ்வளவு தூரம் என்னோட சொல்யூட் அந்த சொல்யூஷன்ல இருக்கு அதுதான் கான்சென்ட்ரேஷன். புரியுதா? சோ ஒன்னு சொல்யூட், இன்னொன்னு சொல்யூஷன். புரியுதா இல்லையா? நான் சால்வெண்ட் பத்தி பேசல. புரியுதா இல்லையா? சால்வெண்ட்ங்கிறது அந்த லிக்விட், அந்த லிக்விட் கூட சொல்யூட் சேர்ந்து நமக்கு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. அதை நான் பி கிளியர் வித் தட் கான்செப்ட். சரியா? அதுக்கு பிறகு இந்த கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபார்முலாவும் உங்களுக்கு ப்ராப்ளம்ல யூஸ் ஆகும். சோ நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சோ முதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் a solution. சப்போஸ் சொல்யூட்டோட மாஸும் சொல்யூஷனோட மாஸும் கொடுத்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் a solution இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். சரியா? இது மூணுமே சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். ப்ரொவைடட் என்ன டேட்டா கொடுத்துருக்கோங்களோ அதை பொறுத்து நீங்க ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சொல்யூட்டுக்கும் சொல்யூஷனுக்கும் மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் சொல்யூட்டுக்கு மாஸும் சொல்யூஷனுக்கு வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் ரெண்டுத்துக்குமே வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ ரெண்டுத்துக்குமே பாருங்க, மேலதான் சொல்யூட் வரும், கீழே சொல்யூஷன் வரும். சோ சொல்யூஷன் நீங்க சப்போஸ் உங்களுக்கு சொல்யூஷனோட மாஸ் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காம என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்யூட்டோட மாஸும் சால்வெண்டோட மாஸும் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சொல்யூஷனோட மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், சொல்யூட்டோட மாஸும் சால்வெண்டோட மாஸும் சேர்த்தீங்கன்னா சொல்யூஷனோட மாஸ் கிடைச்சிடும். புரியுதா? இப்ப சொல்யூஷனாலே எப்பவும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட், இதுதான் சொல்யூஷன். புரியுதா இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலா, அந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க அதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த மிக்சர் என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன். சரி, அப்ப சஸ்பென்ஷன் என்ன மிக்சர்னு பாத்தீங்கன்னா அது ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஆல்ரெடி நம்ம சொல்யூஷன் பார்த்தோம், அது என்ன ஹோமோஜினஸ் மிக்சர், யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ சஸ்பென்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஹெட்ரோஜினஸ் மிக்சர். அப்ப என்ன, நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். கரெக்டா?
in which the solute particles do not dissolve but remain suspended throughout the bulk of the medium. So meaning புரியுதா? So அந்த solute particles நம்ம solute-யும் solvent-யும் செய்து solution form பண்றோம் இல்லையா? So அதே மாதிரி இங்க suspension என்ன அப்படின்னா இந்த solute particles இருக்கு இல்லையா அது அந்த மீடியம்ல சரியா dissolve ஆகாம ஒரு மாதிரி suspend ஆயிட்டே இருக்கும். அது அதே மாதிரி ஒரு மாதிரி கரையாம அப்படி அங்கேயா திட்டா இருக்கும். அதுதான் என்ன suspension. அதனால தான் அது என்ன சொல்றாங்க heterogeneous mixture அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதுக்கும் solution-க்கும் உள்ள difference. ரெண்டுத்துக்குமே difference நல்லா பாத்துக்கோங்க. சொல்யூஷன்ங்கிறது ஹோமோஜினஸ் மிக்சர், சஸ்பென்ஷன்ங்கிறது ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஸோ இதுலயும் என்ன பண்ண போறோம் சால்வெண்ட்டையும் ஒரு சொல்யூட்டையும் டைலூட் தான் பண்ண போறோம் ரைட்டா. ஸோ ரெண்டுத்தையும் கலக்க தான் போறோம். ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி ஒரு சொல்யூஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் ட்ரை பண்றோம். பட் என்ன ஆகுது யூனிஃபார்மா காம்போசிட் ஆகாம ஒரு நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஹெட்ரோஜினஸ் மிக்சர், அதுதான் சஸ்பென்ஷன். புரியுதா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க அந்த கோதுமை மாவு கலக்கும் போது நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ கோதுமையில நீங்க அப்படியே தண்ணியை ஊற்றி நீங்க கலக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி லம்ஸா ஃபார்ம் ஆகும் பார்த்திருக்கீங்களா? கேக் பண்ணும்போது பார்த்திருக்கீங்களா? கேசரி பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய சாப்பாடு கூட ரிலேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். கரெக்டா? இப்போ கேசரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க சிம்ல வைக்காம அப்படி நீங்க கிண்டிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படியே இந்த ரவை என்ன ஆயிரும்னா அப்படி கட்டி கட்டியா வந்துடும். கரெக்டா? அதுதான் லம்ப். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? ஸோ கோதுமை மாவு கேசரி இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்பென்ஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா? ஜஸ்ட் சஸ்பென்ஷன் என்ன அந்த சொல்யூட் பார்ட்டிகல் சரியா டிசால்வ் ஆகாம அங்க இங்கயா சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும் அந்த மீடியத்துல. அதுதான் சஸ்பென்ஷன். சரியா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்களேன். ஸோ மொதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இதுக்கு எக்ஸாக்டா அந்த சொல்யூஷன் கூட கம்பேர் பண்ணுங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மொதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இது ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஸோ சொல்யூஷன்ங்கிறது என்ன அது ஹோமோஜினஸ் மிக்சர், சஸ்பென்ஷன்ங்கிறது என்ன ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஏன்னு உங்களுக்கு தெரியும் ரைட்டா. அடுத்தது பாருங்க பார்ட்டிகல்ஸ் கேன் பி சீன் பை அ நேக்கட் ஐ ரைட்டா. ஸோ நம்ம சொல்யூஷன்ல பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸாக தான் இருக்கும். அதனால அதை நம்மளால நேக்கட் ஐயால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரைட்டா. ஆனா சஸ்பென்ஷன்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணலாம் நேக்கட் ஐயால பார்க்கலாம். புரியுதா இல்லையா? அப்ப அதே மாதிரி அங்க நம்ம என்ன பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சின்னங்கிறதுனால இந்த லைட் பீம் அதில் ஸ்கேட்டர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா சஸ்பென்ஷனோட பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்ணால பார்க்க முடியும் இல்லையா? அதனால நான் லைட் பீம் அது வழியா பாஸ் பண்ண அப்படின்னா அது ஸ்கேட்டர் பண்ணும். புரியுதா? அதனால அந்த லைட் பாத் எனக்கு விசிபிளா இருக்கும் ரைட். அந்த எல்லா பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே நேரம் அடுத்த பாயிண்ட்டும் பாருங்க அப்படியே ஆப்போசிட் டு சொல்யூஷன். சரியா? சொல்யூஷன்ல என்ன சொன்னோம் ஃபில்ட்ரேஷன் மூலமா என்னால அந்த பார்ட்டிகல்ஸை செப்பரேட் பண்ண முடியாது, அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸை செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க அதை தனியா என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஃபில்ட்ரேஷன் மூலமா ஏதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்க தனியா அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸை தனியா நீங்க பிரிச்சு எடுத்துடலாம் ரைட்டா. அதனால நீங்க தனியா நீங்க அப்படி விட்டுட்டு போனீங்க டிஸ்டர்ப் பண்ணாம அதை விட்டுட்டு போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டா. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சொல்யூஷன் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தோம், சஸ்பென்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள். சரியா? இந்த 4 பாயிண்ட்டையும் சொல்யூஷன் கூட கம்பேர் பண்ணீங்க ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க கொலாய்டல் சொல்யூஷன். ஸோ கொலாய்டல் சொல்யூஷன்ங்கிறது சஸ்பென்ஷனோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ கொலாய்டல் சொல்யூஷனும் கொலாய்டல் சஸ்பென்ஷன் அப்படின்னு கூட இன்டர்ரிலேட்டடா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கொலாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அதோட பார்ட்டிகல் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்ம்லி ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்கும். சரியா? ஸோ யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா அந்த மில்க் இங்க். ஸோ மில்க் ஒரு ட்ராப் நீங்க ஏதாவது தண்ணியில் விட்டீங்க அப்படின்னா அந்த மில்க் நீங்க பார்த்தாலே தெரியும் அப்படி யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். அதே மாதிரி இங்க் ஒரு பேப்பர்லயே அதுலயே நீங்க ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் யூனிஃபார்மா அப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்க நீங்க ஏதாவது தண்ணியில் விட்டீங்கனாலும் அந்த கலர் அப்படி யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிக்கும் ரைட்டா. பட் நீங்க இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்க என்ன சொல்லக்கூடாது அப்போ யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ இட் இஸ் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. அதனாலதான் இதை நான் என்ன சொன்னேன்னா ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். புரியுதா இல்லையா? ஸோ நம்ம இதை பார்க்கும்போது ஓகே இது யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்போ இது ஒரு சொல்யூஷன், சஸ்பென்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்க கீனா அதை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மில்க் நீங்க கரையிறத கீனா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஹெட்ரோஜினஸ் மிக்சர் மாதிரி தான் அது அப்பியர் ஆகும். புரியுதா இல்லையா? இட் சீம்ஸ் டு பி ஹோமோஜினஸ் பட் இட்ஸ் ஆக்சுவலி ஹெட்ரோஜினஸ். சரியா? ஸோ அதுதான் மொதல் ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன் ஆர் கொலாய்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இட் இஸ் நாட் அ ஹோமோஜினஸ் மிக்சர், இட் இஸ் அ ஹெட்ரோஜினஸ் மிக்சர். புரியுதா? அது கீனா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் தான் உங்களுக்கு தெரியும். சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஹெட்ரோஜினஸ் மிக்சர். அதே மாதிரி நேக்கடையால பார்க்குற அளவுக்கு இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. இந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் டூ ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லைட் பீமை ஸ்கேட்டர் பண்ணுற அளவுக்கு இது கொஞ்சம் பிக்கர் பார்ட்டிகல்ஸாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இந்த கொலாய்டல் சொல்யூஷனுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க. நிறைய பாயிண்ட் சொல்யூஷனோட பாயிண்ட்டும் வரும், சஸ்பென்ஷனோட பாயிண்ட் வரும். அதனால தான் இது இன்டர் பிட்வீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இட் ஸ்கேட்டர்ஸ் அ பீம் ஆஃப் லைட். ஸோ இந்த எஃபெக்ட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த லைட் பீமை ஸ்கேட்டர் பண்ணுறது
பண்றது இல்லையா அந்த கொலாய்டல் சொல்யூஷன் scatters a beam of light even though the particles are too small ரைட்டா இந்த அந்த எஃபெக்ட் தான் டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம காலையில எழும்புனதும் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கிழக்கு திசையில இருந்து ஏதாவது ஒரு சின்ன துவாரம் வழியா அந்த சூரிய கதிர் அப்படி வந்து விழும் பார்த்திருக்கீங்களா அதை நீங்க அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அதுல நிறைய சின்ன சின்ன அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி அப்படி பறந்துட்டே இருக்கும் பார்த்திருக்கீங்களா ஸோ அது டியூ டு டிண்டால் எஃபெக்ட் தான் ஸோ நம்ம ஏர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த லைட் பீம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கேட்டர் பண்ண ஆரம்பிக்கும் ரைட்டா ஸோ அந்த லைட் பீம் இந்த ஏர்ல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூலமா ஸ்கேட்டர் ஆகி தான் அந்த லைட் பீம் உங்களுக்கு தெரியுது புரியுதா இல்லையா ஸோ அந்த எஃபெக்ட் தான் டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ மெயினா இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரூம் வழியா ஒரு சின்ன துவாரம் வழியா அப்படி லைட் வந்து விழுது இல்லையா அது எதனால விழுது அந்த டஸ்ட் அந்த ஏர்ல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூலமா அந்த லைட் ஸ்கேட்டர் ஆகி தான் இந்த எஃபெக்ட் நடக்குது அதுதான் டிண்டால் எஃபெக்டோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரியா ஓகேவா ஸோ டிண்டால் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது ஒரு ஸ்டேபிள் சரியா ஸோ கொலாய்டல் சொல்யூஷனுங்க ஸ்டேபிள் சொல்யூஷன் அதாவது சஸ்பென்ஷனுங்கிறது நம்ம அன்ஸ்டேபிள்னு பார்த்தோம் சொல்யூஷனுங்கிறது என்ன பார்த்தோம் ஸ்டேபிள்னு பார்த்தோம் அதே மாதிரி கொலாய்டல் சொல்யூஷனுங்கிறது என்ன அதுவும் ஸ்டேபிள் தான் ஸோ இது ரெண்டுத்துக்குமே பிட்வீனாக வரும் சஸ்பென்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் வரும் சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் வரும் சரியா ஸோ அப்போ ஸ்டேபிள்னா என்ன மீனிங் சொன்னேன் அதை நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது கீழே வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம் பட் இங்கே ஆக்சுவலாக தட் இஸ் ஃபால்ஸ் ஓகேவா ஸோ இங்கே நம்ம என்ன ப்ராசஸ் மூலம் நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா நார்மலான ஃபில்ட்ரேஷன் இங்க அப்ளிகபிள் ஆகாது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் நான் தனியா பிரிக்கணும் அப்படின்னா ஃபில்ட்ரேஷனை யூஸ் பண்ண முடியாது முக்கியமான பாயிண்ட் அப்போ கொலாய்டல் சொல்யூஷனோட சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் நான் பிரிக்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் அ ப்ராசஸ் கால்ட் சென்ட்ரிஃபிகேஷன் புரியுதா இல்லையா அப்ப செப்பரேஷன் ப்ராசஸ் என்ன ஃபில்ட்ரேஷன் கிடையாது சென்ட்ரிஃபிகேஷன் சென்ட்ரிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் பால் சொன்னேன் கரெக்டா இப்ப பால் நீங்க எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் இப்ப பால் நம்ம பார்க்குறோம் பால்ங்கிறது பால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ரைட்டா ஆனால் ஆக்சுவலாக பாலை நீங்கள் அப்படி நீங்கள் அது என்ன ஆக்கலாம் அப்படி கொஞ்சம் தயிர் ஆக்கலாம் அதுலேருந்து மோர் ஆக்கலாம் அதை கடைஞ்சி வெண்ணெயாக மாற்றலாம் அதே மாதிரி எண்ணெய் ஆக்கலாம் அந்த மாதிரி எத்தனை விதமான சப்ஸ்டன்சஸ் அதுலேருந்து வருது இல்லையா ஸோ அது எல்லாமே இப்போ நீங்கள் தயிர் கடையிறீங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ மோர் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அதில் இருக்கிற வெண்ணெய் எல்லாம் தனியாக எடுப்போமா அப்போ ஒரு மத்து யூஸ் பண்ணி கடைவோம் இல்லையா அந்த ப்ராசஸ் தான் சென்ட்ரிஃபிகேஷன் அவ்வளோதான் ரைட்டா அப்போ நம்ம கடையும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அந்த மேல அந்த வெண்ணெய் எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துரும் அந்த தனியா அந்த மத்துல வந்துரும் மீதி எல்லாமே அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும் மீதி உங்களுக்கு வந்துரும் ரைட்டா அந்த ப்ராசஸ் தான் என்னப்பா சென்ட்ரிஃபிகேஷன் புரியுதா இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் சென்ட்ரிஃபிகேஷனா அதுதான் ரைட்டா அப்ப ஏர் அப்ளை பண்ணி ஏதோ ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் கொடுத்து ரைட்டா அந்த வெண்ணங்கிறது உங்களுக்கு அந்த மத்துல வந்துடும் மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தண்ணியா மாறிடும் அந்த ப்ராசஸ் தான் சென்ட்ரிஃபிகேஷன் இப்போ இப்படி இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த சொல்யூட்டை நீங்க தனியா பிரிச்சு எடுத்துட்டீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களோட செப்பரேஷன் ப்ராசஸ் சரியா அப்போ இந்த கொலாய்டல் சொல்யூஷனோட காம்பனன்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு தனி ஒரு நோட்டேஷன் கொடுக்குறாங்க நார்மலாக ஒரு சொல்யூஷனோட காம்பனன்ட் என்ன சொல்லுவோம் சொல்யூட் இருக்கும்பா சால்வெண்ட் இருக்கும்பா அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனால் கொலாய்டல் சொல்யூஷனோட காம்பனண்ட்டை தனியாக நம்ம நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று டிஸ்போஸ்டு ஃபேஸ் இன்னொன்று டிஸ்போஷன் மீடியம் ஸோ பேர்ல இருந்தே தெரியுதா ஸோ டிஸ்போஸ்டு ஃபேஸ்னா ஒன்றுமே இல்லை நம்ம சொல்யூட்டுன்னு சொல்கிறோம்ல அதுதான் அந்த டிஸ்போஸ்டு ஃபேஸ் ஸோ எந்த ஃபேஸ் நமக்கு டிஸ்போஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுதான் அந்த சொல்யூட் அதுதான் உங்களுக்கு என்ன டிஸ்போஸ்டு ஃபேஸ் டிஸ்போஷன் மீடியம்னால என்ன நம்மளோட சால்வெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த மீடியம் ஸோ அந்த சால்வெண்ட் தான் உங்களுக்கு டிஸ்போஷன் மீடியம் புரியுதா ஸோ கொலாய்டல் சொல்யூஷனோட காம்பனன்ட் என்னெல்லாம் இருக்கும் டிஸ்போஸ்டு ஃபேஸ் டிஸ்போஷன் மீடியம் புரியுதா இல்லையா அதே மாதிரி புக்ல நிறைய கொலாய்டோட காமன் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துக்கலாம் சரியா ஸோ அந்த காமன் எக்ஸாம்பிள்ஸ் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குது ஸோ எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க ஃபாகு கிளவுடு மிஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரோசோல் டைப் கீழே வரும் இதுல எது டிஸ்போஸ்டு ஃபேஸ் அப்படின்னா லிக்யூட கேஸ் கூட கலந்து நமக்கு இந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது ரைட்டா இந்த ஃபாகு கிளவுடு மெயினாக எடுத்துக்கோங்களேன் கிளவுடு எது மூலமா ஃபார்ம் ஆகுது இந்த கேஸுங்கிற மீடியம்ல லிக்யூட் அதாவது நம்ம அங்கே எவாபரேட் ஆகி அந்த லிக்யூட் எல்லாமே இந்த மீடியம் கூட சேர்ந்து தானே நமக்கு கிளவுடு ஃபார்ம் ஆகுது ரைட்டா அது என்ன டைப் கீழே வரும்னா ஏரோசோல் டைப் கீழே வரும் ரைட்டா அதனால அந்த ஸ்மோக்கு ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட் இதெல்லாம் பாருங்க ஸ்மோக்னு எடுத்துக்கோங்களேன் ஸோ ஸ்மோக்கும் ஏரோசோல் டைப்ல தான் வரும் ரைட்டா ஏர் கேஸ் மீடியம் தான் அதுதான் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோசோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏர் மீடியம் ஏரோசோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரைட்டா ஸோ அப்போ கேஸ் தான் மீடியமா இருக்கு அதுல சாலிடு சேருது ரைட்டா அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்மோக் இப்போ ஸ்மோக் பாத்தீங்கன்னால இதுல நிறைய சாலிட் பார்ட்டிகல்ஸும் பறக்கும் கரெக்டா இல்லையா அதுதான் அவங்க சொல்றாங்க அப்போ ஸ்மோக்குங்கிறது என்னெல்லாம் சேருது கேஸுங்கிற மீடியம்ல சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஸ்மோக் வருது ரைட்டா அதுவும் ஏரோசோல் டைப் ரைட்டா அடுத்தது ஷேவிங் கிரீம்
எடுத்துக்கோங்களேன். ஸோ இது ஃபோம் டைப் கீழே வரும், நுர வரக்கூடிய ஒரு டைப், ரைட்டா? ஸோ நுர வர இந்த ஃபோம் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே கொலாய்டு தான், கரெக்டா இல்லையா? ரைட்டா? ஸோ இப்போ ஷேவிங் க்ரீம்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேவிங் க்ரீமில் என்னெல்லாம் செய்கிறோம், ஒரு லிக்யூடு கூட கேஸ் செய்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து லிக்யூட் மீடியமில் கேஸ் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த ஃபோம் அந்த நுர இந்த ஷேவிங் க்ரீமில் உங்களுக்கு வருது, புரியுதா? அதே மாதிரி மில்க், ஃபேஸ் க்ரீம், இந்த எமல்ஷன் எடுத்துக்கோங்களேன். ஸோ எமல்ஷன் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற அந்த எமல்ஷனே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த எமல்ஷன் எதுவும் சேரும், ஒரு லிக்யூடும் சேர்ந்து தான் உங்களுக்கு எமல்ஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த மில்கில் இருக்கக்கூடியது, ஃபேஸ் க்ரீமில் இருக்கக்கூடியது, இது எல்லாமே என்னதான் என்ன கேட்டகரி கீழே வரும்னா எமல்ஷன் கேட்டகரி கீழே வரும். லிக்யூட் மீடியம், லிக்யூட் ஃபேஸ், சரியா? அதே மாதிரி மில்க் ஆஃப் மெக்னீஷியா, மட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கம்ஸ் அண்டர் சோல் டைப், ரைட்டா? ஸோ சோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிக்யூடும் சாலிடும், அதான் சாலிட் லிக்யூட், அதான் சோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ லிக்யூட் மீடியால சாலிடு சேரும், அதுதான் உங்களுக்கு என்ன மில்க் ஆஃப் மெக்னீஷியா, மட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறது, ரைட்டா? ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த ஃபோமு, ரப்பரு, ஸ்பாஞ்சு, இந்த கேட்டகரி எல்லாமே அதுவும் ஃபோம் டைப் கீழே தான் வரும். பட் இது வேற எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபோம், இந்த ஷேவிங் க்ரீம் ஃபோமுங்கிறது லிக்யூட் மீடியமில் கேஸ் சேருது. இந்த ரப்பர், ஸ்பாஞ்ச் இது எல்லாத்துலேயுமே சாலிடு கூட கேஸ் சேருது, புரியுதா இல்லையா? சாலிடு மீடியம், அதில் கேஸ் சேரும், ரைட்டா? அதுதான் நமக்கு இங்கே இந்த எக்ஸாம்பிளோட டைப் எல்லாமே, ரைட்டா? அதே மாதிரி ஜெல்லி எடுத்துக்கோங்க, ஜெல்லி, சீஸ், பட்டர் இதெல்லாமே ஜெல் டைப்பு கீழே வரும். இதில் என்ன சாலிட் மீடியம் கூட லிக்யூடு சேரும், கரெக்டா இல்லையா? இப்போ சீஸ், பட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு சாலிட் மீடியம், அந்த பட்டர் வெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இது கூட அந்த மேலே வரக்கூடிய இந்த சாலிடு கூட உங்களுக்கு என்ன சேரும், லிக்யூடு சேரும், ரைட்? அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு சீஸ், பட்டர், ஜெல்லி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த கலர்டு ஜெம் ஸ்டோன், மில்கி கிளாஸ் இதெல்லாமே சாலிட் சோல் டைப் கீழே வரும்னு சொல்கிறாங்க. இது என்னங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ரைட்டா? ஸோ இது எல்லாமே என்னன்னா சாலிட் மீடியம் கூட சாலிட் சேரும். சாலிட் கொலாய்டெல்லாம் நீங்க சாலிட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? சாலிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ சாலிட் சோல். ஸோ இது எல்லாமே சாலிட் மீடியம் கூட சாலிட் சேரும், ஓகேவா இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க, இது ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த மிக்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மிக்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணலை, அப்படி விட்டுறாதீங்க, ரைட்டா? ஸோ மிக்சரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை நான் நிறைய ரிசர்ச்காக நான் செப்பரேட் பண்ண வேண்டி வரும், ரைட்டா? ஸோ அந்த ஒரு மிக்சர் எது மூலமாக எந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்லாம் அந்த மிக்சர் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும், ரைட்டா? அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய பியூர் சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் வரும், ரைட்டா? அப்போ நான் அந்த மிக்சரில் இருந்து பியூர் சப்ஸ்டன்ஸை எப்படிலாம் செப்பரேட் பண்ணலாம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ எடுத்துக்கோங்க, ஒரு ப்ளூ அல்லது பிளாக் இங்க்ல இருந்து அந்த கலர்டு காம்பனண்டா நான் எப்படி தனியா பிரிக்கிறது அப்படின்னு நமக்கு டவுட் வரும் இல்லையா? ஸோ அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஒரு பீக்கர்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு பவுல் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, அதில் அந்த பவுலுக்கு மேலே கொஞ்சோண்டு இங்க் ட்ராப்ஸை நம்ம விட்டுக்கலாம், ரைட்டா? ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீக்கரை நான் ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? இந்த பீக்கர் ஹீட் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும், அந்த மேலே இருக்கிற அந்த பவுல்ல இருந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப எவாப்ரேட் ஆன பிறகு ஓரளவுக்கு நல்ல எவாபரேட் ஆகிட்டு இதுக்கு மேலே சேஞ்சஸே வராத டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த இங்கில் இருக்கக்கூடிய அந்த டைங்கிறது தனியாக உங்களுக்கு செட்டில் ஆயிரும், ரைட்டா? இதில் தான் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், இங்குங்கிறது ஒரு டை தான், ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி, நார்மலான தண்ணியில் இப்போ நமக்கு ப்ளூ இங்க் வேணும்னா ப்ளூ டையை சேர்ப்போம், பிளாக் இங்க் வேணும்னா பிளாக் டையை சேர்ப்போம். இந்த மாதிரி டையை கலந்து நமக்கு கிடைக்கிற அந்த மிக்ஸ்டர் தான் நமக்கு பிளாக் இங்க், ப்ளூ இங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ இங்குங்கிறது ஒரு டை மிக்ஸ்டர் தான். ஸோ ஒரு வாட்டர் கூட என்ன கலர் வேணுமோ அந்த டை சேர்ந்து தான் நமக்கு இங்கு கிடைக்குது, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம டை தான் நம்மளோட சொல்யூட் பார்ட்டிகல், ரைட்டா? அப்போ அந்த டையை நம்ம அந்த வாட்டர்ல இருந்து தனியாக இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், எவாபரேஷன் ப்ராசஸ், புரியுதா இல்லையா? நார்மலாக நம்ம பண்றோம்ல எவாபரேஷன், நார்மலாக தண்ணியில இருந்து அந்த சால்ட் வாட்டர்ல இருந்து சீ வாட்டர்ல இருந்து தண்ணி எவாபரேட் ஆகும்போது மீதி கிடைக்கிறது தான் சால்ட் தான் உங்களோட சொல்யூட், கரெக்டா இல்லையா? இப்போ சீ வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியும் சால்ட்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு சீ வாட்டர். அப்போ எவாபரேஷன் நடக்கும்போது நமக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கு என்ன, அந்த உப்பு. நம்ம நிறைய உப்புலாம் பார்த்துருப்போம்ல, மீதி நமக்கு செட்டில் ஆகுறது தான் என்ன, அந்த உப்பு தனியாக கிடைக்கிறது. உப்பு தானே சொல்லிவிட்டு அதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் இங்கேயும் நம்ம இந்த கலர்டு காம்பவுண்டை தனியாக பிரிக்கிறோம், ரைட்டா? இதே மாதிரி இந்த இங்க் நம்ம அந்த டையை தனியாக எடுத்துட்டோம் இல்லையா, இந்த டையில் ஒரே ஒரு கலர் தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த டையில் எத்தனை கலர் இருக்கும், நிறைய கலரோட காம்பினேஷன் கூட உங்களுக்கு இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு கலரும் நான் தனியாக பிரிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ரைட்டா? அதை என்ன பண்ண போகிறேன், அதுதான் நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருக்கோம், ஃபிசிக்ஸில் லேபில் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் குரோமாட்டோகிராஃபி, ரைட்டா? ஸோ குரோமோ அப்படின்னாலே என்ன, கலர். இதெல்லாமே தனியாக நோட் பண்ணிக்கோங்க, எழுதுனா பயங்கர டஞ்சென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன, குரோமோட்டோகிராஃபி
chromatography ரைட்டா ஸோ chromatographyனா என்ன அப்படின்னா ஸோ அந்த கலரை தனியாக நம்ம பிரிக்கிறது ஒரு மிக்சர்ல இருந்து அந்த காம்போனண்ட்டை தனித்தனியாக அந்த கலர் காம்போனண்ட்டை தனித்தனியாக பிரிக்கிற அந்த ப்ராசஸ் தான் chromatography ரைட்டா ஸோ chromatography is the technique used for separation of solutes that dissolve in the same solvent ஸோ ஒரே சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிற நிறைய சொல்யூட்டை தனித்தனியாக பிரிக்கிற அந்த ப்ராசஸ் தான் குரோமோட்டோகிராஃபி கரெக்டாக ஸோ இதில் சால்வெண்ட்டுங்கிறது தண்ணி அதில் நம்ம சேர்க்குற அந்த சொல்யூட்டுங்கிறது என்ன நிறைய சொல்யூட் அது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு பிளாக்கு ப்ளூவு ரெட்டு இந்த மாதிரி தனி கலராக கிடைக்கிது பட் ஆக்சுவலி ரெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே மேபி நிறைய கலர்ஸ் சேர்ந்துருக்கலாம் ஸோ அந்த கலர்ஸ் தான் தனியாக பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் குரோமோட்டோகிராஃபி ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லையா ஸோ எந்த கலர் சீக்கிரமே சாலிபிள் ஆகுமோ அந்த கலர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அக்கர் ஆகும் நீங்கள் அதாவது ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த கலர் சீக்கிரமாக சாலிபிள் ஆகுதோ அந்த கலர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அக்கர் ஆகும் அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ண உங்களுக்கு அந்த ஃபில்டர் பேப்பரில் ஒவ்வொரு கலராக அக்கர் ஆகிட்டே இருக்கும் ஓகே அப்போ இந்த கலர் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இந்த கலர் அக்கர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் புரியுதா இல்லையா அதை ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரைட்டா அடுத்தது என்ன அப்படின்னா மில்க்ல இருந்து க்ரீம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ரைட்டா ஸோ மில்க்கும் ஒரு மிக்சர் தான் நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லை இது கலப்படமே இல்லாத பால் அப்படின்னு சொல்லுவோம் பட் அக்கார்டிங் டு சயின்டிஸ்டோட பெர்செப்ஷன் படி ஒரு மிக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னெல்லாம் சப்ஸ்டன்ஸாலாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த மில்க்குங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்கில் ஃபேட் இருக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பியூர் சப்ஸ்டன்ஸஸ் சேர்ந்து தான் அந்த மில்க்குங்கிற மிக்ஸ்டர் ஃபார்ம் ஆகுது மில்க்குங்கிறது ஒரு மிக்ஸ்டர் தான் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த மில்க்ல இருந்து க்ரீம் எப்படி தனியாக பிரிக்கிறது ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சென்ட்ரிஃபிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா அதே ப்ராசஸ் தான் புரியுதா சென்ட்ரிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த க்ரீம் எப்படி நம்ம தனியாக வெண்ணெய் எப்படி பிரிக்கிறதுன்னு சொன்னேன்ல அதே தான் வேற எதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதோட அப்ளிகேஷன்ஸ் மெயினாக அந்த இந்த பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் இந்த ப்ராசஸ் சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய இந்த பால் பண்ணையிலலாம் அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த க்ரீம் தனியாக எடுக்கிறதுக்காக இப்போ ஆவின் பாலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் அவங்களுக்கு நிறைய விதமான ப்ராசஸ் தேவைப்படுது இப்போ தனியாக வெண்ணெய் எடுக்கணும்னா அதுக்கு அவங்க சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ் பண்ணிப்பாங்க புரியுதா ஸோ இப்போ பால் பண்ணை டைரிஸ்லாம் அந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து என்ன அப்படின்னா வாஷிங் மிஷினில் அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம்ல வாஷிங் மிஷின்லேயே ட்ரை அப்லாம் கொடுப்போம் இல்லையா அப்போ அந்த ஈரமான துணியிலிருந்து அப்படி அதை காயறதுக்கு இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் வாஷிங் மிஷினில் கூட யூஸ் பண்ணுறாங்க புரியுதா அப்ளிகேஷன்ஸையும் பார்த்துக்கணும் சரியா அடுத்தது என்ன அப்படின்னா மிக்சர் ஆஃப் டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் என்னன்னா ரெண்டுத்துக்கு ஒன்று ஒட்டாத லிக்யூட்ல இருந்து எப்படி நம்ம அந்த மிக்சர்ல இருந்து தனியாக அப்படி பிரிக்கிறது சொல்யூட்டை அப்படிங்கிறது சொல்யூட்டுன்னு சொல்றதை விட அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை எப்படி பிரிக்கிறது அதோட கான்ஸ்டிடியூவன்ஸ் எப்படி பிரிக்கிறது ரைட்டா ஸோ ரெண்டு இம்மிசிபிள் லிக்யூட் ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாத லிக்யூட் பேர்லேயே இருக்கு ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாத அப்போ ஈஸியாக நம்ம பிரிக்கலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்ணியும் எண்ணெயும் வச்சுக்கலாம் அப்போ தண்ணியும் எண்ணெயும் நம்ம சேர்க்குறோம் ரைட்டா அப்போ தண்ணி எண்ணெயும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே உங்களுக்கு எண்ணெய் படலமாக ஃபார்ம் ஆகிருக்கும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு செட்டில் ஆகிருக்கும் கரெக்டாக இல்லையா மேலே எண்ணெயாக இருக்கும் கீழே உங்களுக்கு என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் ரைட்டா இப்போ நீங்கள் கீழே ஒரு பைப்பு மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மூடுற திறக்கிற பைப்பு மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் ரைட்டா அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் செப்பரேட் பண்ணலாம் எனக்கு தண்ணி தனியாக எண்ணெய் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாப் காக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பைப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைப்பை நீங்கள் திறந்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் இருக்கிற லேயர் வரைக்கும் இருக்கிற தண்ணி எல்லாமே தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துடலாம் மேலே இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே தனியாக வேற ஒரு பீக்கரில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இம்மிசிபிள் லிக்யூட்ஸில் செப்பரேட் பண்ணுற விஷயம்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் அதை தனியாக விட்டுட்டாலே போதும் அது ரெண்டு தனித்தனியாக இருந்துக்கும் அது ரெண்டுத்தையும் நீங்கள் தனியாக ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டாலே போதும் புரியுதா இல்லையா இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த இம்மிசிபிள் லிக்யூடோட செப்பரேஷன் ரைட்டா ஸோ இந்த ப்ராசஸோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு லேயருமே தனித்தனியா பேஸ்ட் ஆன் த டென்சிட்டி அதோட டென்சிட்டியை பொறுத்து இப்போ ஆயிலோட டென்சிட்டி அதிகம் கம்பேரிங் டு வாட்டர் கரெக்டா அப்போ அந்த ஆயிலோட டென்சிட்டி அதிகங்கிறதுனால அது மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் வாட்டரோட டென்சிட்டி அதோட கம்மிங்கிறதுனால அது கீழே செட்டில் ஆயிரும் அவ்வளோதான் ஸோ பேஸ்ட் ஆன் டென்சிட்டி ரெண்டு லேயரையும் நம்ம பிரிச்சுட்டோம் ரெண்டு லிக்யூடையும் ரெண்டு இம்மிசிபிள் லிக்யூடையும் நம்ம பிரிச்சுக்கலாம் இதுதான் பேசிக்கான பிரின்சிபல் சரியா அடுத்தது நாலாவது மிக்சர் ஆஃப் சால்ட் அண்ட் கேம்பர் ஸோ சால்ட்டும் கேம்பரும் சேர்ந்து ஒரு மிக்சர் இருக்குது இதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ரைட்டா அப்போ கேம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபிசிக்கல் ப்ராசஸ் பார்த்தோம்ல கேம்பர் என்ன சப்ளிமேஷன் கரெக்டாக அதை நீங்கள் தனியாக கொஞ்ச நேரம் அப்படி ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் திறந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அந்த சாலிட் கேம்பருங்கிறது அப்படி கேஸாக ஃபார்ம் ஆயிரும் இல்லையா ஸோ அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை செப்பரேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தனியாக ஒரு கண்டெய்னரில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஹீட் அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக என்ன ஆயிரும் ஏதாவது ஒரு ஏர் அப்ளை பண்ணி
பண்ணி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கேம்பருங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஆவியா ஃபார்ம் ஆகி அந்த டெபாசிட் எல்லாம் மேல உங்களுக்கு சேர்ந்துரும். அதுல இருந்து நீங்க தனித்தனியா நீங்க பிரிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதுவும் பெரிய மேட்டர் கிடையாது. மிக்சர் ஆஃப் சால்ட் அண்ட் கேம்பர் இதை நீங்க தனித்தனியா பிரிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? சப்ளிமேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? எல்லா ப்ராசஸ்ங்கிறது நல்லா பாத்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது மிக்சர் ஆஃப் டூ மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். ஸோ ரெண்டு மிஸ்சிபிள் லிக்விட், அதாவது ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று கலங்கிற லிக்விடை நம்ம எப்படி தனியா பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வரும். ரைட்டா? ஸோ இந்த மெத்தட் தான் என்னன்னா டிஸ்டிலேஷன். ரைட்டா? ஸோ டிஸ்டிலேஷன் பேர் கேட்டாலும் நமக்கு தெரியும், டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லணும்ல. நம்ம யூஸ் பண்ற அந்த ஓகே எங்க வீட்டில் டிஸ்டில்டு வாட்டர் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா நமக்கு வரக்கூடிய தண்ணி எப்படி வரும்? ஏதாவது ஒரு டேம்ல இருந்து டைரக்டா வந்துருமா? கண்டிப்பா வராது. ரைட்டா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தனியா எல்லா இடத்துலயும் ஒரு இது இருக்கும், ஒரு ஃபில்ட்ரேஷன் டேங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்ல எல்லா ப்ராசஸ் ஃபில்டர் பண்ணி, அதாவது ஒரு செடிமெண்டேஷன் டேங்க்னு இருக்கும். அந்த செடிமெண்டேஷன் டேங்க்ல போயிட்டு அந்த பெரிய பெரிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அங்க செட்டில் ஆகும். அதுக்கு பிறகு என்ன, லோடிங் டேங்க்னு ஒரு டேங்குக்கு வரும். அங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அந்த சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே செடிமெண்ட் ஆகும். ஸோ மீதி இருக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் செடிமெண்ட் ஆகும். அதுக்கு பிறகுதான் ஃபில்ட்ரேஷன் டேங்குக்கு வரும். அங்க உங்களுக்கு என்ன இருக்கும்னா நிறைய சின்ன சின்ன கல்லு மாதிரி நிறைய கிரேவல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஃபில்டர் பண்ணுவாங்க தண்ணியை. அப்படி ஃபில்டர் பண்ண பிறகு குளோரின் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ குளோரின் நமக்கு சில டைம் நம்ம தண்ணி குடிக்கும் போது நமக்கு ரொம்ப குளோரின் வாடை அடிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரொம்ப அந்த ஜெர்ம்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே கொல்றதுக்காக குளோரின் அப்ளை பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் குளோரினேஷன் சொல்லுவாங்க. அந்த குளோரினேஷன் அப்ளை பண்ண பிறகுதான் நமக்கு வீட்டில் வரக்கூடிய தண்ணி எல்லாமே நம்ம யூஸ் பண்றது. சரியா இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் நமக்கு வருது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ வேற ஒண்ணுமே இல்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ரைட்டா? ஸோ ரெண்டு மிஸ்சிபிள் லிக்விட்ஸ், ரெண்டு கலக்கிற லிக்விட். சில டைம் நமக்கு என்ன ஆகும்னா நல்ல தண்ணி கூட வேற ஏதாவது தண்ணி மிக்ஸ் ஆயிரும். ஸோ சால்ட் வாட்டர் மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்னப்பா டிஸ்டிலேஷன். அப்போ டிஸ்டிலேஷனோட definition நீங்க பாத்தீங்க அப்படின்னா distillation is used for the separation of components of a mixture containing two miscible liquids that boil without decomposition and have sufficient difference in their boiling point. இதுதான் main. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பாயிலிங் பாயிண்ட், ரெண்டு லிக்விடோட பாயிலிங் பாயிண்டோட டிஃபரன்ஸ் ஓரளவுக்கு இருக்கணும். ஸோ சஃபிஷியன்ட் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்டிலேஷனை நான் யூஸ் பண்ண முடியும். ரைட்டா? சப்போஸ் அந்த டிஃபரன்ஸுங்கிறது 25 கெல்வினு கூட கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற டிஸ்டிலேஷன் தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். புரியுதா? அப்போ டிஸ்டிலேஷன்னா ரெண்டு லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட், அதாவது இந்த ரெண்டு மிஸ்சிபிள் லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் சஃபிஷியன்ட் டிஃபரன்ஸாக இருந்தால் மட்டும் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 25 கெல்வினை விட கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அந்த கண்டென்சருக்கும் அந்த டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க்குக்கும் நடுவில் ஒரு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் அப்ளை பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க நார்மலான டிஸ்டிலேஷன் மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். புரியுதா இல்லையா? ஓகேவா? சரி, இதுதான் மெயின். ரைட்டா? இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த ஏர்ல இருந்து எப்படி கேஸஸ் ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ ஏரும் ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஏர் நம்ம பார்க்கும்போது ஏரும் ஒரு மிக்சரா? ஸோ மிக்சர்னா நம்ம என்ன சொல்வோம், ஏதோ லிக்விட் மிக்சர் அப்படிங்கிற சாலிட் மிக்சர் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அப்படி நமக்கு மீனிங் கிடையாது. ஸோ மிக்சர்னாலே சாலிட்லையும் அக்கறாகும், லிக்விட்லையும் அக்கறாகும், கேஸ்லையும் இருக்கும். ரைட்டா? ஸோ ஏர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே என்ன, ஏர் நிறைய கேஸஸோட மிக்சர். புரியுதா இல்லையா? அப்போ அந்த ஏர்ல ஆக்சிஜன் இருக்கும், நிறைய நைட்ரஜன் இருக்கும், அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன கேஸஸ்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அதை எப்படி நான் செப்பரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வரும். ரைட்டா? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன கான்செப்ட். ஸோ ஏரை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கம்ப்ரஸ் அண்ட் கூல் பண்ணிக்கலாம். எப்படி கம்ப்ரஸ் அண்ட் கூல் பண்ணலாம் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஏர் என்ன ஆயிரும், லிக்யூஃபை ஆயிரும்னு பார்த்தோமா? அகெயின் நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அந்த லிக்யூஃபை ஆனது சாலிடிஃபை ஆயிரும்னு பார்த்தோம். கரெக்டா? அதே மாதிரி டெம்பரேச்சரை நான் என்ன பார்த்தேன், டெம்பரேச்சரை நான் கூல் பண்ண எனக்கு என்ன ஆகும், கேஸ் லிக்யூடா மாறும், லிக்யூட் அப்படி சாலிடா மாறும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த ரிலேஷன் ஞாபகம் இருக்கு இல்லையா? ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்குள்ள ரிலேஷன், அதை தான் நம்ம இங்கே பண்ண போறோம். ரைட்டா? அப்போ ஏரைனா ஏர்ல நான் ப்ரெஷரை அதிகமாக அப்ளை பண்ணுறேன், டெம்பரேச்சரை ரொம்ப குறைவா அப்ளை பண்ணிட்டே வரேன். ரைட்டா? ஸோ அதாவது டெம்பரேச்சரை கூல் பண்ணிட்டே வரேன். ரைட்டா? நெகட்டிவ் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டே இருக்கேன். எப்படி நான் பண்ணும்போது எனக்கு அந்த ஏர் என்ன ஆகும், கம்ப்ரஸ் அண்ட் கூல் ஆகுமா? ரைட்டா? அப்போ எனக்கு கிடைக்கிறதா லிக்விட் ஏர். ரைட்டா? அப்போ ஏருங்கிறது அந்த கேஸ் எனக்கு லிக்யூஃபை ஆயிருச்சு. ரைட்டா? அப்போ அந்த லிக்விட் ஏர்ல தான் நான் என்ன பண்றேன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை அப்ளை பண்றேன். புரியுதா
புரியுதா இல்லையா? அதாவது நான் அப்படியே அந்த அந்த லிக்விட் ஏரை நான் அப்படியே நான் மெதுவா ஸ்லோவா வார்ம் அப் பண்ண வச்சுட்டே இருக்கிறேன் ஒரு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலத்தில். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலம் நான் ஃபிட் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்குக்கும் கண்டென்சருக்கும் நடுவில் ஒரு ஃப்ராக்ஷனேட்டிங் காலத்தை ஃபிட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனாக பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அது நடந்து முடிக்கும் போது உங்களுக்கு அந்த கேஸ் எல்லாமே தனித்தனி ஹைட்டில் அப்பியர் ஆகும். அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கேஸை ஏர்ல இருந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏர்ல அதிகமாக இருக்கிறது என்ன, அந்த ஆக்சிஜனும் நைட்ரஜனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ ரைட்டா? ஸோ ஆர்கான்ங்கிறது ரொம்ப ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு வால்யூம், ஸோ வால்யூம் அக்கார்டிங் டு வால்யூமில் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 78%, 78.1% உங்களுக்கு நைட்ரஜன் இருக்கும். 21 அப்படின்னு சொல்லுவாங்க. அது 20.9% சொன்னோம்னா ஆக்சிஜன் இருக்கும். சரியா? அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. ஆக்சிஜனோட பாய்லிங் பாயிண்ட் -183, நைட்ரஜனோட பாய்லிங் பாயிண்ட் -196, ஆர்கானோட பாய்லிங் பாயிண்ட் -186. சரியா? ஸோ இப்போ தனித்தனி ஹைட்டில் அந்த ஒவ்வொரு கேஸுமே வந்திருக்கும். அதை நீங்கள் தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் ஏரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸஸையும் நீங்கள் தனியாக பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போ அடுத்தது என்னென்னா நம்ம அந்த காப்பர் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, இந்த காப்பர் சல்ஃபேட்டை இம்பியூர் காப்பர் சல்ஃபேட் சாம்பிள்ல இருந்து எப்படி பியூர் காப்பர் சல்ஃபேட் சாம்பிளை அக்கர் பண்றது, எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் கிறிஸ்டலைசேஷன். ரைட்டா? கிறிஸ்டலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். கிறிஸ்டலைசேஷன் பேர்லேயே நமக்கு உடனே ஞாபகம் வருது என்னது, உப்பு. கரெக்டா? இது கிறிஸ்டலைஸ் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உப்பு எப்படி கிறிஸ்டலைசேஷன் யூஸ் பண்ணி பண்றாங்க. உப்பு நார்மலா நம்ம உப்பளத்துல இருந்து எடுக்கிற உப்பு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஒரு மண்ணு கலர்ல இருக்கும். கரெக்டா? ரொம்ப இம்பியூர் இருக்கும். ரைட்டா? சோ அந்த இம்பியூர்டான சால்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்டலைசேஷன் அப்ளை பண்ணி கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் பண்ணுவோம். சோ அதுதான் கிறிஸ்டலைஸ்ட் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ரைட்டா? சுகர் கிறிஸ்டல்ஸ் கிடைக்குது, அதே மாதிரி சால்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அதாவது இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் அந்த சால்ட், சுகர், இதை நம்ம கிறிஸ்டலைசேஷன் அப்ளை பண்ணி கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் பண்றோம். அவ்வளவுதான் கிறிஸ்டலைசேஷன். சரியா? சோ இதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் என்னப்பா, கிறிஸ்டலைசேஷன். சரியா? இப்போ டெஃபினிஷன் பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்டலைசேஷன் இஸ் a process that separates a pure solid in the form of crystals from a solution. So ஒரு சொல்யூஷன்ல இருந்து, அதாவது ஒரு இம்பியூர் சொல்யூஷன்ல இருந்து பியூர் சாலிடை ஃபார்ம் பண்றது, செப்பரேட் பண்றது இந்த ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். அந்த ப்ராசஸ் தான் கிறிஸ்டலைசேஷன். அவ்வளவுதான். ஸோ கிறிஸ்டலைசேஷனும் எவாபரேஷனும் மோர் அண்ட் தென் சேம் மாதிரி இருக்கும். ஆனா எவாபரேஷனை கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டலைசேஷன் இஸ் a பெட்டர் டெக்னிக். சரியா? இந்த பியூரிஃபிகேஷன் அப்படின்னாலே கிறிஸ்டலைசேஷன். அவ்வளவுதான். ஸோ எவாபரேஷன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த சால்ட் வாட்டர்ல இருந்து சால்ட் தனியா கிடைக்கிறது தான் உங்களுக்கு எவாபரேஷன் டெக்னிக். ரைட்டா? இதே இது அந்த இம்பியூர் சால்ட்ல இருந்து பியூர் சால்ட், பியூர் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சால்ட் கிடைக்கிறதா உங்களுக்கு கிறிஸ்டலைசேஷன். புரியுதா இல்லையா? சோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? சோ இதுதான் ஜெனரலான செப்பரேஷன். எப்படி ஒரு மிக்சர்ல இருந்து காம்பனன்ட்ஸை தனியா செப்பரேட் பண்றது, இந்த மாதிரி செப்பரேஷன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்றாங்க எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பியூர் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது அடுத்த கேட்டகரி. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சர்னு என்னன்னு பார்த்துட்டோம், டைப்ஸ் பார்த்துட்டோம், சொல்யூஷன், அதே மாதிரி சஸ்பென்ஷன், கொலாய்டல் சொல்யூஷன் எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி எப்படி இந்த மிக்சர்ல இருந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்றது, அதுல நிறைய ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சுதா? டெஃபினிஷன்ஸ் எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ டெஃபினிஷன் வச்சு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஒரே பார்ட்டிகலான ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ். ரைட்டா? சோ இதோட டைப்ஸ் தான் எலமெண்ட், காம்பவுண்ட். ரைட்டா? நிறைய பியூர் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து நம்ம கிடைச்சதுதான் மிக்சர். அதை பத்தி நம்ம பார்த்தது. ரைட்டா? சோ இப்போ எலமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம், காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சோ எலமெண்ட்னா என்ன, எலமெண்ட்னா இட் couldn't be broke down. So element is a basic form of matter that cannot be broken down into simpler substances by chemical reactions. இது எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி கூட அந்த எலமெண்ட்டை நான் சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸா பிரேக் டவுன் பண்ண முடியாது. அந்த பேசிக் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் தான் உங்களோட எலமெண்ட். புரியுதா இல்லையா? அப்ப இந்த எலமெண்ட்ங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா நம்ம ராபர்ட் பாயில். ரைட்டா? பாயில் இவரு தான் எலமெண்ட்ங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாரு. நான் சொல்ற நோட்டேஷன்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் ராபர்ட் பாயில். எந்த வருஷம்னா 1661 அப்போ. ரைட்டா? அதுக்கு பிறகு நம்ம லவோய்சியர் வந்தார். லவோய்சியர் இவர் ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட். சரியா? இவர் தான் முதல் முறையா அதை டிஃபைன் பண்ணாரு ப்ராப்பரா. ஸோ எக்ஸ்பெரிமெண்டா டிஃபைன் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா லவோய்சியர். ஃபர்ஸ்ட் அந்த டேர்மை யூஸ் பண்ணது யாருன்னா ராபர்ட் பாயில். புரியுதா இல்லையா? பாயில்ங்கிறவர் ஃபர்ஸ்ட் டு யூஸ் த டேர்ம் எலமெண்ட் இன் 1661. லவாய்சியர்ங்கிறது ஃபர்ஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் அன் எக்ஸ்பெரிமெண்டலி யூஸ்ஃபுல் டெஃபினிஷன் ஆஃப் அன் எலமெண்ட். இது புக்ல சொல்லி இருக்கிற அந்த சென்டென்ஸ். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
ஓகே, எலமெண்ட்னு என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ எதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம நார்மலாக ஒரு 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 காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ஒரு எலமெண்ட் கிடைக்குது இல்லை, அதுதான் எலமெண்ட், அவ்வளோதான். ஸோ அதை தனியாக இன்னும் கொஞ்சம் நல்லா பிரேக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் காப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஆக்சிஜன், அயன், ஹைட்ரஜன், அதே மாதிரி மெர்க்குரி, இது எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக நீங்கள் பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ண முடியாத அந்த இதை தான் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க. சரியா? அடுத்தது பாருங்க, இந்த எலமெண்ட்டை நான் என்ன 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தது தான், ரைட்டா? மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் இல்லை, ஏன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் சொல்லியிருப்போம், ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு மெட்டல்ஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கணும், அதை நான் சொல்லிக்கிறேன், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரி கலர் பற்றி பார்த்தோம், அதே மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட், அதை பார்த்தோம். டக்டைல்னு சொல்லி பார்த்தோம், மேலிபிள் பார்த்தோம், சொனோரஸ், அதாவது நான் அதை தட்டும் போது எனக்கு என்ன வரும், சவுண்ட் வரும். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். அதே மாதிரி இந்த மெட்டலோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம், அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். மெட்டல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நமக்கே தெரியும் இல்லையா? கோல்டு, சில்வரு, அயன், சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி, இது எல்லாமே மெட்டல். ரைட்? அது மாதிரி நான் மெட்டல் கீழே வரது, நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கோங்க. நான் மெட்டல் சொன்னோடனே போர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஷைனிங்காக இருக்காது, சொனோரஸாக இருக்காது, மேலிபிளாக இருக்காது, டக்டைலாக இருக்காது, அந்த மாதிரி இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லணும்னா அந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நம்ம கேஸ் சுற்றி இருக்கிற கேஸஸ் எல்லாமே, நைட்ரஜன், இது எல்லாமே உங்களுக்கு என்னதான் நான் மெட்டல்ஸ் கீழே தான் வரும். ரைட்டா? புரோமின், குளோரின், இது எல்லாமே நான் மெட்டல். இதே நேரம் மெட்டலாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்கும், செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? பார்ஷியலி கண்டக்டிங், இதை தான் நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சிலிகான், ஜெர்மேனியம், போரான், இது எல்லாமே மெட்டலாய்ட்ஸ். ரைட்டா? இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த எலமெண்ட்டில் நம்ம நார்மலாக இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் கண்டுபிடிச்சிருக்கிற எலமெண்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோனா 100க்கும் மேலே இருக்கும். அதில் 92 எலமெண்ட்ஸ் ஆர் நேச்சுரலி அக்கரிங். ஸோ இயற்கையிலே நேச்சுரலாக கிடைக்கிற எலமெண்ட்ஸ் 92, மீதி இருக்கிற எல்லாமே நம்ம மனுஷன் மேட் பண்ணாதான், ஸோ மேன் மேட். ரைட்டா? அதுலேயும் 11 எலமெண்ட்ஸ் என்னன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் அட் ரூம் டெம்பரேச்சர். ரைட்டா? ஸோ 11 எலமெண்ட்ஸ் ஆர் இன் கேசியஸ் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். அதே மாதிரி 2 எலமெண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த 2 எலமெண்ட் என்னன்னா, ஒன்று மெர்க்குரி, இன்னொன்று புரோமின். ஸோ மெர்க்குரிங்கிறது only metal to be at room temperature, right? To be in liquid state at room temperature. bromine எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நான் மெட்டல். ஸோ மெர்க்குரிங்கிறது மெட்டல், புரோமின்ங்கிறது ஒரு நான் மெட்டல். ரைட்டா? ஸோ இன்சுலேட்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மெர்க்குரி இஸ் ஒன்லி லிக்விட் மெட்டல். ரைட்டா? மறந்துடாதீங்க, இது ஆல்ரெடி நம்ம மெட்டல் வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி புரோமின்ங்கிறது அது ஒரு நான் மெட்டல், அதுவும் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அட் ரூம் டெம்பரேச்சர். ரெண்டுமே அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ எலமெண்ட்னு கேட்டாங்கன்னா 2 எலமெண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். மெட்டல்னு கேட்டாங்கன்னா ஒரு மெட்டல் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும் மறக்காமல். சரியா? அதே மாதிரி கேலியம், சிசிஎம், இந்த 2 எலமெண்ட் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா 303 கெல்வின்ல லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்காது, ஆனால் 303 கெல்வின்ல லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுமா. சரியா? கேலியம், சிசிஎம், இது 2 எலமெண்ட்டுமே 303 கெல்வின்ல லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆயிடும். சரியா? ஸோ இந்த அடிஷனல் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு காம்பவுண்டுன்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ காம்பவுண்ட் என்ன, எல்லா குரூப் ஆஃப் எலமெண்ட் சேர்ந்தது தான் காம்பவுண்ட், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அப்போ காம்பவுண்டோட டெஃபினேஷனை பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 or more elements chemically combined with one another in a fixed proportion. So chemically combined, correct? ஸோ கெமிக்கலி கம்பைன் என்ன, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக 2 எலமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ ஆக்சிஜன் மாலிக்யூலும் ஹைட்ரஜன் மாலிக்யூலும் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி மீத்தேன், ஸோ CH4. ஸோ அதே மாதிரி அது நீங்கள் அது கூட எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த கார்பன், ஹைட்ரஜன் மாலிக்யூல் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மீத்தேன் ஃபார்ம் ஆகுது. மீத்தேன் கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட் சேர்த்து வேற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு காம்பவுண்ட். புரியுதா இல்லையா? ஓகேவா? வித் ஒன் அனதர் இன் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன், ஒரே விதமான கரெக்டான ப்ரொபோர்ஷனில் ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த காம்பவுண்ட். சரியா? இப்போ நமக்கு என்ன டவுட் வரும்? அப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. வாட்டர், மீத்தேன், சுகரு, சால்ட், இது எல்லாமே காம்பவுண்ட் தான். சரியா? அப்போ நம்ம நார்மலாக நம்ம இந்த சால்ட் கூட நம்ம வாட்டர் சேர்த்துட்டோம்னா அது மிக்சருக்கு மாறிடும். புரியுதா இல்லையா? இந்த சுகர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு காம்பவுண்ட், சால்ட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு காம்பவுண்ட். இப்போ சால்ட் கூட நான் வாட்டர் சேர்த்துட்டா இட் பிகம்ஸ் அ மிக்ஸ்டர். இப்போ சுகர் கூட வாட்டர் சேர்த்துட்டா இட் பிகம்ஸ் அ மிக்சர். புரியுதா இல்லையா?
ஸோ இப்போ நமக்கு என்ன டவுட் வரும், அப்போ மிக்சரும் காம்பவுண்டும் கிட்ட ஒரே மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லைட்டாக டவுட் வரும் இல்லையா. ஸோ மிக்சர்னா என்ன, குரூப் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ காம்பவுண்ட்னா என்ன, குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு காம்பவுண்டா ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டுமே வேற வேற தான், புரியுதா. அப்போ இதுக்கு டிஃபரன்சியேஷன் நம்ம பார்த்துக்கலாம். மிக்சர்னா என்னன்னா புது காம்பவுண்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகுது. மிக்சர்னா என்னன்னா இந்த 3 பியூர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சும்மா சேர்ந்து நமக்கு ஒன்று என்ன கிடைக்குதுன்னா ஒரு புதுசா ஒரு மிக்சர் ஃபார்ம் ஆகுது, அவ்வளவுதான். ஆனா புது வித எதுவுமே நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஆனா காம்பவுண்ட் என்ன அப்படின்னா 2-3 எலமெண்ட் எல்லாம் சேர்ந்து நமக்கு புது ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட் கிடைக்குது, அதுதான் நமக்கு காம்பவுண்ட், புரியுதா. மிக்சர்னா ஜஸ்ட் 2-3 கலந்து வச்சுட்டா ஒரு மிக்சர் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுல புது விதமான காம்பவுண்ட் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி மிக்சர் எடுத்து காம்போசிஷன், ரைட்டா. அதே மாதிரி வேரியபிள் காம்போசிஷன் என்ன மீனிங் அப்படின்னா, பால் ஊத்துறேன் ஒரு தண்ணியில், அப்போ நமக்கு ஓரளவுக்கு டெக்ஸ்டர் கிடைக்குதா, அகைன் நான் அதிகமாக ஊற்றிட்டே இருக்கும்போது எனக்கு அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வேரியபிள். கலர் நான் கூட்ட எனக்கு ஒரு டெக்ஸ்டர் ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மிக்சருங்கிறது இட் ஹேஸ் வேரியபிள் காம்போசிஷன். ஸோ ஒவ்வொன்று சேர்க்கும் போது ஒரு மாதிரி கிடைக்கும், இன்னொரு சேர்க்கும் போது காம்போசிஷன் மாறிடும், அதுதான் வேரியபிள் காம்போசிஷன். இது காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஃபிக்ஸட் காம்போசிஷன். என்னதான் அதாக்குனாலும் ப்ராடக்ட் ஒன்று தான். ஸோ அதோட ரேஷியோ ஒன்று தான். அதான் இங்கே ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன் சொல்லியிருந்தோம், அதான் ஃபிக்ஸட் காம்போசிஷன். அடுத்தது அப்படின்னா இந்த மிக்சர், அதாவது 2 பியூர் சப்ஸ்டன்ஸை சேர்ந்து நமக்கு அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூயன்ட் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டியை ரிஃப்ளெக்ட். ஆனா காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டோட்டலி டிஃபரெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸா இருக்குமா. ஸோ காம்பவுண்ட் என்ன, நிறைய எலமெண்ட் சேர்ந்ததுதானே காம்பவுண்ட். ஆனா ஒவ்வொரு எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி அந்த காம்பவுண்டுக்கு இருக்காதான், புரியுதா இல்லையா. ஸோ காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த எலமெண்ட்ஸ், புரியுதா இல்லையா. மிக்சர் அப்படி கிடையாது, அது எது மூலமா சேர்ந்திருக்கோ அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா காம்பவுண்ட் அப்படி கிடையாது, சரியா. அதுக்கு பிறகு பாருங்க லாஸ்ட் பாயிண்ட் என்ன பாருங்க, இந்த மிக்சரை நம்ம பிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா செப்பரேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம மிக்சர்ல இருந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்படி செப்பரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. பிசிக்கல் மெத்தட் ஏதாவது ஒரு கிறிஸ்டலைசேஷன் இல்லைனா குரோமோட்டோகிராஃபி, எவாபரேஷன், இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ஏதாவது பிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா செப்பரேட் பண்ணோம் இல்லையா. ஆனா காம்பவுண்ட் அப்படி கிடையாது. ஸோ காம்பவுண்ட் பிரிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் அல்லது எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் என்னால பிரிக்க முடியும். பிசிக்கல் மெத்தட் யூஸ் காம்பவுண்ட் எலமெண்டா பிரிக்க முடியவே முடியாது. ஏன்னா காம்பவுண்டை நான் எப்படி ஃபார்ம் பண்றேன், ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தானே நான் ஃபார்ம் பண்றேன். அப்போ அந்த எலமெண்ட்டை நான் பிரிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு கெமிக்கல் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி தான் காம்பவுண்ட் எலமெண்ட்டை தனியா பிரிக்க முடியும். வேற பிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, புரியலையா. அவ்வளவுதான், சரியா. ஸோ அவ்வளோதான், மேட்டருங்கிற கான்செப்ட் டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்து நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆன பிறகு ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியா. இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான மேட்டர் டாபிக் பார்ட் 2 பார்த்தோம். பார்ட் 1 கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரியா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அப்படியே போயிடாதீங்க, அகைன் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காம நம்ம சேனல் ஈஸியாக பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.